Good morning students, welcome to 8th standard mathematics. Today's topic exercise 4.2 part 2. Dear students, exercise 4.2 பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 5th sumல இருந்து பார்க்கலாம். Some articles are bought at 2 for 15 rupees and sold at 3 for 25 rupees. Find the gain percentage. அதாவது ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு வராரு. அப்படி வாங்கிட்டு வரும் பொழுது அதை எந்த ரேட்ல வாங்கிட்டு வர்றாருன்னா, ரெண்டு பொருள் அவர் 15 ரூபாய், அதாவது 2 ஆர்டிகல்ஸ் 15 rupees அப்படின்ற விகிதத்துல அவர் வாங்கிட்டு வராரு. ஆனா அது செல் பண்ணும் பொழுது 3 ஆர்டிகல்ஸ் 25 rupees அப்படின்ற ரேஷியோல அவர் செல் பண்றாரு. அதனுடைய பர்சன்டேஜ், அதாவது கெயின் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல்ஸ் நமக்கு 15 rupees. அப்போ 1 ஆர்டிகல் எவ்வளவு வரும்? காஸ்ட் பிரைஸ் 15 டிவைடட் பை 2 போட்டுக்கணும். அதே போல செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் 25 rupees. அதே சமயம் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் அப்படின்னும் பொழுது 25 டிவைடட் பை 3 போட்டுக்கணும். இப்போ நமக்கு கெயின் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கெயின் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் கெயின் எவ்வளவுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ செல்லிங் பிரைஸ் 25 டிவைடட் பை 3 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் 15 டிவைடட் பை 2. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 into 25 50 மைனஸ் போட்டுக்கணும். 3 into 15 45 வரும். 3 2s are 6. அடுத்து 50 இருந்து 45 மைனஸ் பண்ணா 5, டினாமினேட்டர்ல 6. ஸோ கெயின் 5 by 6. அப்போ கெயின் பர்சன்டேஜை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ கெயின் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கெயின் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100%. கெயினோட வேல்யூ 5 by 6. காஸ்ட் பிரைஸ் 15 by 2. இங்க பார்த்துருந்தோம் இல்லையா, 15 டிவைடட் பை 2 இன்ட்டு 100. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ 5 by 6 இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு அதனுடைய ரெசிப்ரோக்கலால மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இன்ட்டு 15 by 2 2 by 15 இங்க வந்துடும். அப்போ இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா 1 time 5, 3 time 15 வரும். அதே போல 1 2s are 2, 3 2s are 6. அப்ப 100 divided by 3 3s are 9 வந்துடும். 100 by 9. இப்போ இதை டிவைட் பண்ணலாம். 1 9s are 9. பேலன்ஸ் 1 இருக்கு. ஸோ 0 கொண்டு வந்துடலாம். அடுத்து 1 9s are 9. பேலன்ஸ் 1. அப்போ 11 1 by 9 வரும். ஸோ கெயின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11 1 by 9%. 6th sum நீங்க ஹோம்வொர்க் போட்டிருக்கீங்க. இப்போ 7th sum பார்க்கலாம். ஃபைண்ட் த அன்னோன்ஸ் x, y and z. x, y, z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா இதுல புக்கோட மார்க்டு பிரைஸும் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ் கொடுக்கல, அது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் சம்ல எல்இடி டிவியோட செல்லிங் பிரைஸும் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா அதனுடைய மார்க்டு பிரைஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே போல தேர்ட்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாக்கோட மார்க்டு பிரைஸும் செல்லிங் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டிஸ்கவுண்ட் அது இசட்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா மார்க்டு பிரைஸ், புக்கோட மார்க்டு பிரைஸ் 225, டிஸ்கவுண்ட் 8%. இதனுடைய செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செல்லிங் பிரைஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி செல்லிங் பிரைஸும் மார்க்டு பிரைஸும் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டு நமக்கு செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ மார்க்டு பிரைஸ் நமக்கு தெரியும் 225. இப்போ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8%. ஸோ 8 டிவைடட் பை 100. இப்போ 225 இன்ட்டு 100ல 8 போனா 92 டிவைடட் பை 100. இப்போ இதை கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணா 25ஆல கேன்சல் பண்ணலாம். 9 times 25 225. 4 times 25 பாத்தீங்கன்னா 100 வரும். இப்போ இந்த 4ஆல 92
கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8, பேலன்ஸ் வந்து 1 இருக்கு, 3 4s are 12. இப்போ 23யும் 9யும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 9s are 27, பேலன்ஸ் 2 இருக்கு, 2 9s are 18, so 18 plus 2 20. So X ஓட வேல்யூ செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 207 rupees. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஒரு எல்இடி டிவியோட செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 11,970 rupees. அதனுடைய டிஸ்கவுண்ட் வந்து 5%. இப்படி இருக்கும் பொழுது அதனுடைய மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஒய்யோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியும் 11,970. இட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 5%. ஸோ 100 மைனஸ் 5 டிவைடட் பை 100. இப்போ 11,970 is equal to y into 100 minus 5 வந்து 95 divided by 100 வந்துரும். இப்போ இந்த y ஓட வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 95 divided by 100 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போறேன். அப்படி கொண்டுட்டு போகும்போது நமக்கு 11,970 into 100 divided by 95 வரும். ஸோ இந்த 100 நியூமரேட்டருக்கு போயிடும், 95 டினாமினேட்டருக்கு போயிடும். என்னோட கன்வீனியன்ட்காக நான் எப்படி எழுதிருக்கேன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறத இந்த ஒய்யர் ரைட் சைடில் இருக்கிற இந்த ஒய்யர் லெஃப்ட் சைட்லையும் லெஃப்ட் சைடில் வர வேண்டிய இந்த வேல்யூவை ரைட் சைட்லையும் எழுதியிருக்கிறேன். ஏன்னா இந்த ஒய்யோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதனால சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 11,970 95 டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணால் 1 டைம் 95 வந்து 95. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணலாம். 9ல் 5 போனால் 4, இங்கே 1 இருக்குது, 1 பாரோ பண்ணிங்கன்னா 11, 11ல் 9 போனால் 2, இங்கே 7 இருக்கு, 7 கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனா 190 கிடைக்கும். ஸோ இப்போ திரும்பவும் சப்ராக்ட் பண்ணுங்க. 7 மைனஸ் 0 7, இங்கே 4 இருக்கு, 1 பாரோ பண்ணீங்கன்னா 14, 14ல் 9 போனால் 5, இங்கே 1 இருக்கு, 1 மைனஸ் 1 0, இங்கே நெக்ஸ்ட் இந்த 0வை கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 570 வரும். ஸோ 570 மைனஸ் 570 நமக்கு 0 வந்துடும். பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 125 கிடைக்குது, 26 கிடைக்குது. ஸோ 126 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 0 ஆட் பண்ணிக்காங்க. 12,600 கிடைக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 12,600. இப்போ இந்த எல்இடி டிவியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 12,600 கிடைச்சிருக்கு. தேர்ட் சம் பார்க்கலாம். ஒரு டிஜிட்டல் கிளாக்கோட மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 750 rupees. செல்லிங் ப்ரைஸ் வந்து 615 rupees. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து இசட்னு எடுத்துக்கிறோம். ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 750 rupees. அதே போல் செல்லிங் ப்ரைஸ் வந்து 615 rupees. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். ஸோ 0 இருக்குது, இங்கே ஒன்று பாரோ பண்ணிங்கன்னா 10, 10ல் 5 போனால் 5, இங்கே 4 இருக்குது, 4 மைனஸ் 1 3, 7ல் 6 மைனஸ் பண்ணால் 1 வரும். ஸோ 135 நமக்கு டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. இப்போ டிஸ்கவுண்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் 135. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் 750. ஸோ டிவைட் பை 750 இன்ட்டு 100. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 டேபிளில் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 15 5s are 75. அடுத்து 2 5s are 10, பேலன்ஸ் வந்து 3 இருக்கு. ஸோ 35, 7 5s are 35. இப்போ அகைன் வந்து 15யும் 27யும் கேன்சல் பண்ணலாம். 3 5s are 3 டேபிள் பண்ணலாம். 5 3s are 15,
9 3s are 27. Again என்ன பண்ணலாம்னா இந்த 5ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 2 5s are 10. இப்போ 9 2s are 18. இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 18% நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த டிஜிட்டல் கிளாக்கோட டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 18%. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே சம் தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 நம்ம கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து செல்லிங் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. செகண்ட் சம்மில் மார்க்டு ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. தேர்ட் சம்மில் டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஸோ இது 3ஐயும் இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.